ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் அப்போது யூடியூப் சேனல். என்னதான் நம்ம ஏக்கு தன்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக விடாமுயற்சி படத்தை பண்ணியிருந்தாலும் இதை ரசிகர்கள் பெருசாக ஆதரிக்கலைனாலும் இது நிறைய ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கல்ட் ஸ்டேட்டஸ் உள்ள படமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த படத்தில் யாருமே காட்டாத ஒரு ஏகேவை நம்ம மகிழ் திருமணி காட்டியிருக்காரு. ஒரு புது பரிமாணத்தில் ரொம்பவே வித்தியாசமான கோணத்தில் நம்ம ஏகே ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரிஞ்சிருப்பாரு. இப்போ இருக்க பெரிய ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன் கிட்ட அடி வாங்குறது நான் அடி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி டைரக்டரோட விஷனையும் கதைக்கு தேவையான விஷயத்தையும் பண்ண மறுக்கிறாங்க. பட் நம்ம ஏகே இந்த விடாமுயற்சி படத்தில் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டாக இந்த கேரக்டர்கிட்ட நீங்கள் அடி வாங்கினா தான் கதைக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டர் சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஏகே எந்த ஒரு மறுப்பு தெரிவிக்காமல் அந்த ஒரு சீன்லேயே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் உள்ள படத்தை சுமாராக ஓட வச்சதுக்காக யாரை திட்டுறதுனே தெரியலிங்க. சீரியல் மட்டும் பார்க்குற அந்த ஒரு சில தற்கொலைகளுக்கு விடாமுயற்சி குப்பை படமாக தான் தெரியும். ஸோ அடுத்து தான் நம்ம குட் பை அடிகளியோட சக்ஸஸ் மீட்டை பற்றி ஒரு நெகட்டிவான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குதுங்க. இந்த மே 1 நம்ம ஏகோட பர்த்டே அன்னைக்கு மைத்ரி மூவிமேக்கர்ஸ் தரப்புல இருந்து குட் பை அடிகளுக்கு சக்ஸஸ் மீட் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஒன்று வச்சிருந்தாங்களாம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏகே வரமாட்டேன், வந்து பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு முடிவு சொன்னதுனால தலையே வராமல் இருக்குது. தலையோட தளபதிக்கு மட்டும் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க? அதனால பல லட்சம் போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம செலவு பண்ணால் அதே பல லட்சம் வேஸ்ட்டாக போகும், அதாவது லாஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த சக்ஸஸ் மீட்டை வைக்க வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தரப்புல இருந்து எடுத்திருக்காங்களாம். ஸோ அதனால இந்த தடவை நம்ம ஏகேயோட படத்துக்கு சக்ஸஸ் மீட் பார்க்க முடியாது. பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம ஏகேயோட குட் பை அடிகளோட சேர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ போன்ற படங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படி இருந்துமே கூட குட் பை அடிகளி ஒரு கணிசமான வசூலை செம்மையாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வார இறுதிக்குள்ளார இந்த குட் பை அடிகளி 310 கோடி ரூபாய் நெருங்கும் அப்படின்ற ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் போட்ட பட்ஜெட்டை விட கிட்டத்தட்ட ட்ரிபிள் மடங்கு இந்த படத்துக்கு வசூல் வந்திருக்கிறதா நிறைய மூவி டேக்கர் சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த குட் பை அடிகளி சக்ஸஸ் மீட் நடக்காத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.